வந்தே மாதரம். செக் இல்லீகல் சைன் மைனிங் ஆர் வில் ஆர்டர் சிபிஐ ப்ரோப் உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி பயங்கரமாக கள்ளத்தனமாக மணல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் 20 அடி ஆழத்துக்கெல்லாம் தோண்டிட்டாங்க. அதனால் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலாம், நாங்கள் சிபிஐ ப்ரோப் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹெட்கான்ஸ் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சிபிஐ எப்படிப்பட்ட சிபிஐ தெரியுமா ஐயா? SG had earlier appeared for CBI. In November last year, SC had ordered registration of a case for a CBI inquiry into the alleged irregularities in sale of 26% of government stake in HZL to Sterlite for 749 crore when its value was allegedly around 39,000 crores. SC Tushar Mehta, who earlier appeared for the agency, says every line CBI informed SC about the decision-making process was false or wrong. 39,000 கோடி விவகாரத்திலே சிபிஐக்கு ஆஜரான வக்கீலே சொல்கிறாரு துஷார் மேத்தா, சிபிஐயில் வாஸ் ஃபால்ஸ் ஆர் ராங் அப்படின்ட்டு. அதனால் ஐயா நீதிபதிகளே, நீங்களே போங்க, மாறு வேடத்தில் போங்க, போய் அங்கே யார் அள்ளிக்கிட்டு இருக்காங்கிறத பாருங்கள், அப்படியே பிடிங்க, அப்படியே விசாரிங்க, அப்படியே எல்லாம் பிடிச்சி குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ளே போடுங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் புகார் கொடுத்து போலீஸில் உடனே குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டுடணும். அதுதான் வழியை தவிர இந்த சிபிஐலாம் வேணாங்க சார். சிபிஐலாம் வேணாங்க. 1998 2020 வரைக்கும் ராஜீவ்காந்தி கொலை பறந்துப்பட்ட சதியை விசாரிச்சுட்டு இப்போ ஜெயிலில் இருக்கவங்கெல்லாம் அம்புகள் தான், நாங்கள் வில்லை தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல, அப்புறம் 2022 அண்ணன் அமித்ஷா கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதனால் இவ்வளோ வருஷம் ஜெயிலில் இருந்தவங்களாம் அம்புகள் தான், வில்லு யாருன்னு தெரியல, யாருக்கும் தெரியல, பாவம் அந்த வில்லு எங்கே சுற்றிட்டு இருக்கோ தெரியல. அதே மாதிரி சிபிஐ திராட்டில் விட்டுருவாங்க. அதனால் நீதியரசர் அவர்களே, இருவரும் நீங்கள் போங்க. இப்போ தாமிரபரணி போய் பார்த்தாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் போங்க, ஒரு குவாரிக்கு போங்க, யார் அழுறானுங்கிறத கேளுங்க. கண்டிப்பாக யாராவது ஒரு பின்புலத்தில் பயங்கர ஆள் இருப்பான், அவனை பிடிச்சி உள்ளே யாராக இருந்தாலும் கவலை இல்லைடா, அவனை பிடிச்சி குண்டத்தை புத்தகத்தில் உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட எஸ்பி கிட்ட சொல்லுங்கள், கலெக்டர்கிட்ட சொல்லுங்கள். அதுதான் நல்லது தவிர இந்த சிபிஐ என்கொயரி காமெடியில் வேணாம் சார். சிபிஐ என்கொயரி காமெடி ப்ளீஸ் வேண்டாம்.